இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய கிச்சன் டிப் இருக்குது. அதோட சேர்த்து ஒரு பொட்டு தூசியே இல்லாமல் நம்ம ஃபேனை எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணலாங்கிற வீடியோவும் இருக்குப்பா. வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஓகே, வெல்கம் பேக் மை சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இப்போ நம்ம வாங்க வீடியோவில் போகலாமா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஒரு ஜூஸ் பார்த்துடலாம். இப்போ சரியான வெயிலாக இருக்குது, ரெண்டாவது இஃப்தார் வேறு வருது. இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிக்கலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். 2 ஆரஞ்சு பழம், 3 ஆப்பிள் எல்லாத்தையும் நல்லா கட்டிங் பண்ணிக்கிறேங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் பால்டின் வேணும். ஓகே, ஸ்வீட் பால்டின் வேணும். இந்த மாதிரி ஜூஸ் மிஷின் இருந்தால் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ண வேண்டியதில்லை, ஈஸியாகவே நீங்கள் அரைச்சிடலாம். இதுக்கு நான் வந்து தண்ணியெலாம் ஊற்றவே இல்லை, வெறும் ஜூஸு தான், வேறு எந்த தண்ணியுமே ஊற்றவே இல்லை. நீங்கள் தண்ணி ஊற்றுறதா இருந்தால் ஒரு 50 மில்லி மட்டும் ஊற்றுங்க, அதுக்கு மேலே கூட ஊற்ற வேண்டாம். இது மொத்தம் 3 பேருக்குள்ளே ஜூஸு. இதில் நீங்கள் இப்போ சீனி போடலாம். இப்போ நான் என்ன செய்கிறேன், சீனி போடாமல் பாலும் போடாமல் மில்க் மேட் பால்டின் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இது கரெக்டாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு அந்த பால்டின்னு மில்க் மேட் பால்டின் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வந்து பாலில் வந்து நல்லா சீனியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சோன்னு நல்லா திக்க பாலாக அதில் விட்டுக்குறோங்க. நல்லா கிருமியாக ரொம்ப நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன். இது நீங்கள் ஐஸ் கட்டி வேண்டாம் போட்டுக்கரலாம். நம்ம வந்து ஐஸ் தண்ணி ஊற்றவும் கிடையாது, ஐஸ் கட்டி போடவும் கிடையாது. பால் வந்து கொஞ்சம் ஐஸில் வச்சது, அப்புறம் வந்து பழம் வந்து ஐஸில் வச்சது, அவ்வளோதான். இதை நீங்கள் குடிச்சு பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். குடிக்காத பிள்ளைங்க கூட குடிப்பாங்க. நம்மளுக்கு இயற்கையாக பழங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நம்ம அதை கட்டிங் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப எரிச்சப்படுவோம். இப்படி ஜூஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டு பசங்க கண்ணை முடிட்டு குடிச்சிட்டு போயிடுவாங்க. நீங்கள் வந்து ஊற்றி மட்டும் வச்சுட்டிங்கன்னா ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து சூப்பராக குடிச்சிருவாங்க. இந்த வெயில் சீசனுக்கு ஒரு அருமையான ஜூஸு. இன்னொன்று வந்து நம்ம வந்து நோம்பு திறக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஓகே, இப்போ அங்கே அடுத்த டிப்பில் போகலாம். நம்மளுக்கு ஃபேனில் வந்து அழுக்கு படுறது எப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபேனை யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அழுக்கு கண்டிப்பாக படும். நம்ம வாரத்துக்கு ஒரு முறை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டுமாரை வச்சு நீங்கள் அடித்து விட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை தொடச்சிக்கலாம். ஒரு வாரம் நீங்கள் வந்து அந்த இதை கூட்டுமாரை வச்சு அடிச்சு விடனாலும் ஒரு தூசி நிறைய விதம் அந்த மாதிரி 2 வாரம் ஆச்சு அடிச்சு விட்டு. அதுக்கு என் வீட்டுக்காரங்க நீங்கள் துடைக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க எடுத்துக்கிற முறை வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. உங்களோட வீடியோ ஷேர் பண்ணுறேன். நம்ம டீ-ஷர்ட்டு யூஸ் இல்லாதது நம்ம போட்டு பழசு தூக்கி போடுறது, அதை வந்து கையை மட்டும் கட்டி பண்ணிட்டாங்க. நான் முழுக்கையோட டிஷர்ட் எடுத்துருக்குறாங்க. ஓகே, இதை வச்சு இன்றைக்கி நம்ம ஃபேன் க்ளீன் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ வீடியோவில் போகலாமா? அதுக்கு தேவை முழுக்கையோட டிஷர்ட்டுடைய அந்த கை வேணும். அதுக்கப்புறம் நம்ம எதை வச்சு துடைக்க போகிறோம்னா, இன்றைக்கி ஷேம்பு லிக்விட் எதுவுமே போடல. இன்றைக்கி நம்ம வந்து வெறும் சோப்பில் எண்ணெய் வச்சு, அதாவது கம்ஃபோர்ட்டை மட்டும் வச்சு ஒரு பேக்கெட்டை வச்சு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணாலும் உங்களுக்கு தூசி வந்து உங்களுக்கு சீக்கிரம் உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேனில் ஒட்டாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கு இவங்க எடுத்துருக்கிறது வந்து 2 கையில் உள்ள இது எடுத்துருக்குறாங்க. ஒன்றை வந்து காஞ்சி போய் வச்சுருக்குறாங்க, இன்னொன்று வந்து ஈரமாக்கி வச்சுருக்குறாங்க. இதைத்தான் இப்போ நம்ம வந்து நல்லா நனைச்சி கையில் மாட்டிக்கிட்டு நான் வந்து துடைக்க போகிறாங்க. நல்லா தூசி நல்லாவே போகுது, ரொம்ப ஈஸியாகவே இருக்குதுன்னு சொன்னாங்கப்பா. ஓகே, ஆனால் இதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக சின்ன ஒரு ஏணி நம்மளுக்கு வேணும், இல்லைன்னா ஒரு சேர் எது வேணும் இந்த முறைக்கு. ஓகேயா, இப்போ நம்ம வந்து ஈரம் இல்லாமல் நம்ம வந்து வெறும் காஞ்சி போனதை மட்டும் வச்சு நினைக்காமல் நீங்கள் தொடச்சிங்கன்னா தூசியில் வந்து உங்களுக்கு கீழே செதறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறையா இருந்துச்சு அப்படின்டா. ஓகேயா, அதனால நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டு நீங்கள் தொடச்சின்னா தான் உங்களுக்கு நல்லா தூசி வந்து அதிலே உங்களுக்கு ஒட்டிக்கிறோம். இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ அந்த உங்களுக்கு செஞ்சு காட்டுவாங்க, நீங்களே பாருங்களேன் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். 2 வாரம் தான் ஆகுது நம்ம வந்து கூட்டுமாரை வச்சு அந்த பேனை அடித்து. ஓகே, இந்த அளவு தூசி. நம்ம இந்த பேன் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம வீட்டில் ஓடுற பேன்னு பார்த்தா ஒரு 4 பேனு ரெகுலராக ஓடும், மற்ற பேனு அந்தளவுக்கு ஓடாது. இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு அந்த கையில் உள்ளதை மாட்டிக்கிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் இழுக்கலாம். இந்த மாதிரி செய்யலாம். ஓகே, எந்த டிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கோ அதை செஞ்சுக்கிறேங்க. தண்ணியில் நனைச்சிக்கிட்டு செய்யுங்க. ஓகே, அப்போ தான் உங்களுக்கு தூசி வந்து கீழெல்லாம் சிந்தாது, சூப்பராக உங்களுக்கு வந்துடும். இது வந்து நம்ம போட்டிருக்கிறது கம்ஃபோர்ட் மட்டும் ஒரு பேக்கெட் போட்டு ஒரு 3 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். அவ்வளோதான். இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பேனை எல்லாத்தையுமே துடைக்க போகிறாங்கப்பா. இந்த மாதிரி ஒரு தடவை பேனை துடைச்சிட்டு இந்த மாதிரி நினச்சி மறுபடியும் அதில் மாட்டி துடைக்கலாம், கையில் மாட்டிக்கிட்டு நீங்கள் துடைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டை க்ளீன் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக சாப்பிட்லேருந்து கம்ஃபோர்ட் வீட்டில் வச்சு தானே இருப்பீங்க. சும்மா ஒரு ஸ்பூனு 2 ஸ்பூன் அளவுக்கு அதில் ஊற்றி, 1 ஸ்பூன் ஊற்றினா கூட போதும், ஊற்றி நீங்கள் தொடச்சி பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அழுக்கு நல்லா போகும், அதாவது தூசி உங்களுக்கு சீக்கிரமே உங்களுக்கு ஒட்டாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் வாரம் நீங்கள் வந்து கூட்டுமாரை வச்சு அடிச்சு விட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேப்பாங்க, அடுத்த டிப்புல போகலாமா? நம்மளுடைய சிங்கு வந்து ஒரு சில நேரத்தில் வந்து சரியான துர்நாற்றம் அடிக்கும் நம்மளுக்கு. அடுப்படிக்கில் வந்து நிற்கும்போது சில நேரத்தில் நம்ம கழுவும்போது, முக்கியமாக நம்ம கொள்ளும்போது நம்மளுக்கு அந்த கீழே பைப்பில் இருந்து அப்படியே துர்நாற்றம் வரும். அது இல்லாமல் போகிறதுக்கு, அந்த துர்நாற்றம் இல்லாமல் போகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு எளிமையான ஒரு டிப்பை தான் வீடியோ பாருங்கள். ஓகே, 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு
பவுடர், முகத்துக்கு போடுற பவுடரை வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அதுக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு துர்நாற்றம் உங்களுக்கு வராது. இதை மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து எப்பப்போ தேவையோ அப்போ கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 3 நாளைக்கு நீங்கள் போடுங்களேன். போட 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 உங்களுக்கு அந்த உங்கள் சிங்கில் இருக்கிற சிங்கில் இருக்கிற அந்த துர்நாற்றம் உங்களுக்கு வராது. எந்த இடத்துல துர்நாற்றம் வருதோ அதுக்கு நீங்கள் போடலாம் இதை. அப்புறம் எறும்பு நடமாடுற இடத்துக்கு கூட நீங்கள் இதை நீங்கள் போடலாம். எறும்பு நடமாட்டம் வராது. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். எறும்பு நடமாட்டம் இருந்துச்சுண்டா இந்த மாதிரி சிங்கில் வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்றாலே உங்களுக்கு நல்லா உங்களுடைய அந்த கெட்ட வாடைகள், உங்களுக்கு துர்நாற்றங்கள் எதுவுமே வராது. அதே மாதிரி பூச்சிகள் எதுவும் வந்து உங்கள் சிங்கில் இருந்து வந்து சாப்பிடவும் வராது. அதே நேரத்தில் அந்த சிங்கில் உள்ளுக்குள்ளே பைப்பில் இருந்து உங்களுக்கு வெளியாகாது. ஓகே, கண்டிப்பாக செஞ்சு பார்த்துக்கிறங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சல்லடை இல்லை அப்படின்னா ஒரு டப்பா வச்சு மூடி வச்சுருங்கண்ணா. ராத்திரியில் கழுவிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு போய் படுங்களேன். உங்களுடைய சிங்கிலோட துர்நாற்றங்கள் அறவே போயிடும். இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு டிப்பு தான். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அதே மாதிரி டாய்லெட்டில் இருக்கிற சிங்கிலையும் நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு எந்தெந்த இடத்துல உங்களுடைய சிங்கிலேருந்து துர்நாற்றம் வருதோ அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இந்த டிப்பு ரொம்ப பேருக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. ஓகே, அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள். வந்து இயற்கையாக பிரியாணிக்கு வந்து வெங்காய பச்சடி செய்வோம். இந்த இன்னொரு பொருளை போட்டு இங்கே செஞ்சு பாருங்களேன். நல்லா வெங்காயத்தை கட்டி பண்ணிட்டு கொஞ்சோண்டு உப்பை போட்டு நல்லா பிரட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதை நல்லா புழிஞ்சுக்கிறணும். அந்த தண்ணி கீழே ஊற்றிடணும். ஓகே, இது எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து ஈந்து போகாது. நீங்கள் காலைல செய்கிறது ராத்திரி வரைக்குமே உங்களுக்கு ஈந்து போகுது, மறுநாள் வரைக்குமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது நீங்கள் சேலட்டாகவும் யூஸ் பண்ணிக்கிறலாம். நான் வந்து 2 வெங்காயம், 1 பச்சை மிளகா, 1 தக்காளி, 1 ஆப்பிள் போடுறேன். இதில் வந்து தயிர், மிளகுத்தூள், உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். தயிர் எடுத்துக்கிறணும், கொஞ்சம் மிளகுத்தூள் போடுங்க, கொஞ்சம் உப்பு போடுங்க, எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி இதில் வந்து 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மயோனீஸ் நீங்கள் போடலாம். போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் நல்லா கிருமியாக இருக்கும். நம்மளுடைய தயிர் பச்சடி வந்து நல்லா கிருமியாக தெரியும். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு கொடுத்து பாருங்களேன். உங்கள் பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சும்மா சேலட்டாக கூட நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு தான் சாப்பிட்ணுன்னு இல்லை. இதில் மற்ற பழங்களும் நீங்கள் போடலாம். மாதுளம்பழம் போடலாம். மற்ற பழங்கள் உங்களுக்கு என்ன பழம் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பழங்களை போடலாம். நான் எப்போவுமே வந்து ஆப்பிள் தான் போடுறது, அப்படியே பழையிருச்சு. அதனால் நான் ஆப்பிள் மட்டும் போட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். உங்களோட சாய்ஸுக்கு தக்கன உள்ள பழங்கள் நீங்கள் போட்டுக்கிறங்க. கிரேப்ஸ் போடலாம், மாதுளை போடலாம். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுடைய ரோஸ் செடியெல்லாம், மல்லிகைப்பூலாம் நல்லா பூக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டிப்புப்பா. நம்மளுக்கு தோசை மாவு, புளிச்ச மாவு இருந்துச்சுன்னா இதை கழுவி கீழே தானே ஊற்றுவோம். சரியா, இதை வந்து நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு நாளைக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 மடங்குக்கு 3 மடங்கு தண்ணி இல்லை 4 மடங்கு தண்ணி ஊற்றி நீங்கள் செடிகளுக்கு ஒரு கப்பு கொடுங்களேன். உங்களுக்கு நல்லா உங்கள் ரோஜாப்பு செடியும் சரி, மல்லிகைப்பூ செடியும் சரி, ஜாதி பிச்சியும் சரி, எல்லா பூக்கள் செடியுமே உங்களுக்கு நல்லா துளிர் வரும்ப்பா. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த அளவுக்கு ஊற வச்சு ஒரு நாள் புளிச்சதோட ஒரு வாளியில் மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ நம்ம 1 வாளி தண்ணி போடுறோம்ல, அதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 4 வாளி தண்ணி, 3 வாளி தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். 1/4 வாளி இருந்துச்சுன்னா 3/4 வாளி தண்ணியை ஊற்றிக்கிறணும். இதாப்பா அளவு. ஓகே, செடிகளுக்கு ஒரு கப்பு கொடுங்கப்பா போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நம்ம வந்து மேலே வந்து கொஞ்சோன்னு புதினா செடி வச்சுருந்தேன், நல்லாவே தலையுது. இதுக்கு இறக்கி மழை பெஞ்சிச்சின்னா புதினா செடி ஃபுல்லாக எல்லாம் அழிஞ்சு போயிடுது. அதனால் மேலே தான் வச்சுருக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் புதினாவை எடுத்து பிரியாணி செய்யலான்ட்டு நான் எடுத்துருக்கிறேன். ஓகே, புதினா வந்து அப்படி ஒரு வாசமாக இருக்குது. நீங்கள் புதினா டீலாம் போட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோ கம்மாமண்டு இருக்கும். புதினா துவையல், புதினா செடிலாம் ரொம்ப நல்லது. இதில் வந்து ஹாட் வாட்டரை ஊற வச்சு குடிச்சினாலே அவ்வளோ நல்லது. உங்களுக்கு சளிகளுக்குள்ளே உங்களை விட்டு வெளியேறும். அப்புறம் இந்த கொட்டாங்குச்சி, தூக்கி போடுற கொட்டாங்குச்சி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து மண் போட்டு செடி வைக்கலாம். குட்டி கீரை செடி வைக்கலாம். கண்டுகளுக்கு மண்ணள்ளி போடலாம். தண்ணி எடுத்து ஊற்றலாம். இந்த மாதிரி பல மாதிரியான இதுகளுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிறலாம். நம்மளுடைய சோப்புத்தூள் வந்து நம்ம பெரிய பேக்கெட்டாக வாங்கிடுவோம். டப்பாவில் கொட்டி பாதி தான் வைப்போம், பாதி எடுத்து வச்சு. இந்த பேக்கெட்டில் இருந்தால் உங்களுக்கு நல்லா வாசம் நல்லாவே இருக்கும். அப்படியே இருக்கும். டப்பாவில் போட்டு வச்சுன்னா கூட எடுக்க உங்களுக்கு அந்த வாசங்கள் போயிடும். இந்த மாதிரி பேலன்ஸ் கொஞ்சம் 1 மாதத்துக்கு இல்லை 20 நாளைக்கு யூஸ் பண்ணுறது மட்டும் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு பேலன்ஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி கிளிப்பு வச்சு இன்னும் ஒரு லப்பர் பெண்ட் வச்சு போடுறேன். இன்றைக்கி உங்களுக்கு கிளிப்பு வச்சு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, இப்போ 2 கிலோ 3 கிலோ அப்படிலாம் நம்ம வாங்கிடுவோம். 2 கிலோ 3 கிலோலாம் வாங்கிடுவோம். அப்படி வாங்கும்போது நம்மளுக்கு வந்து சோப்பு அந்த பேக்கெட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து நல்லா 2 கையும் வச்சு நல்லா மடிச்சுக்கிறங்க. உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் வந்து இந்த இதை வந்து நல்லாவே சுற்றி மடித்து அந்த கிளிப்பு, நம்ம துணி காயப்படுற கிளிப்பு இருக்குல்ல, ஸ்டீல் கிளிப்பு இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த மாதிரி கிளிப்பை வந்து நீங்கள் வந்து வச்சு விட்ருங்கப்பா. அப்போ வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வாசம் வந்து உங்களுக்கு வெளியாகாது. அப்படியே வச்சிங்கன்னா அந்த வாசம் வந்து உங்களுக்கு வெளியாயிரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டா உங்களுக்கு கட்டியும் உழுவாது. உங்களுக்கு வந்து அந்த வாசமும் போகாது. எப்போ நீங்கள் புதுசு மாதிரி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறீங்களோ அப்படி தான் உங்களுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா மடக்கி
காற்று போகாத அளவுக்கு நல்லா மடக்கி இந்த மாதிரி நீங்கள் வச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த வாசங்களும் உங்களுக்கு வெளியாகாது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகே, அதேமாதிரி இந்த கிளிப்பு இருந்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி கிளிப்பு இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து செடிக்கு போடுறதுக்கு எப்சம் சால்ட் இருக்குது. வாங்கி ரொம்ப நாளாக இருந்துச்சு, நல்லாவே இருக்குது. இன்றைக்கி போட்ட டிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிப்பாவது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வாழ்க வளமுடன்.